வேதம் என்ன சொல்லுது? தேவன் மோசையோட பேசுற போது அவங்க கடைசியா என்ன யோசிச்சாங்க? கடவுளே இல்லடா, கடவுள் இருந்தாக்கா எவ்வளவு ஜபிச்சா கடவுளே இல்லை. அவங்க வேற தேவர்களிடத்தில் திரும்பி போய் என்ன பண்ணாங்களா? இப்போ பிசாசு என்ன பண்றான்? ஓ உன் கடவுளே இல்லை, நீ ஏன் கடவுளை வணங்கினா நிறைய பேர் போயிடுவாங்க. இப்போ ஆண்டவர் அடுத்தா ஜலிக்கிறாரு, ஜலிக்கிறாருமா ஜலிக்கிறாரு. நீ கேட்ட வசனங்கள், நீ கேட்ட பாடின பாட்டுகள், குதித்து ஆடுறதுக்கெல்லாம் இப்ப என்ன வச்சிருக்கிறாருன்னா எக்ஸாம் வச்சுக்கிறாரு. உண்மையா இருந்தியா இங்க? நீ துதித்ததெல்லாம் உண்மையா? சில பேர் என்ன பண்ணிட்டாங்க, கர்த்தருடைய இஸ்ரவேல் ஜனங்கடா, அவங்க பாதி பேர் என்ன பண்ணிட்டாங்க, அந்நிய தேவர்களிடத்துல போய் தீமைகள் நிமித்தம் நான் அவர்களை என் முகத்தை மறைக்கவே மறைப்பேன். ஃபுல்லா மறைச்சிருவாரு, இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் இறங்க கூட போயிடும். அப்படிதான் நினைச்சு கூடாது. இவங்க கானான் தேசத்துக்கு போய் சேர்றதுக்கு முன்ன டெஸ்ட் இவ்வளவு உங்களுக்கு. நீ கூட பரலோகம் போறதுக்கு முன்ன உனக்கு டெஸ்ட் வச்சிருக்கிறான்னு வச்சுக்கோங்க. நீ இதெல்லாம் எத்தனை பேர் ஜெயிப்பீங்க? நான் ஜெயிப்பேன், நான் ஜெயிப்பேன் ஆண்டவரே. ஓ ஜெயம் கொடுக்கிறோம் இயேசுவுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழாலெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழாலெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே அனந்த துதியால் உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே அனந்த துதியால் உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழாலெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பின்வாங்கிடுவாங்கப்பா, இருக்கிறத விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க? இப்பொழுது நீங்கள் இந்த பாட்டை எழுதி கொண்டு, ஏன் பாட்டுங்க மட்டும் இந்த சபையில பாட்டுக்கு ரொம்ப ஃபேமஸ். நம்மளுக்கு பிரசங்கமே விட்டா பாட்டோட பிரசங்கம். இந்த பாட்டு தாங்க நம்மளுக்கு லாஸ்ட்ல வந்து விரோதமா நிற்கும். என்ன பண்ண இப்படி பாண்டிய இப்ப அங்கேங்க போய் உட்காந்துக்கிற பஜனையில உட்காந்துட்ட, அங்கே எங்க போய் அண்ணன் தேவர்கிட்ட போய் என்ன சொல்றேன்னு உனக்கு பாட்டு தான் உனக்கு கொஸ்டின் பண்ணுவோம். எங்கடா பாட்டுப்பாங்க, எல்லாம் போட்டுப்பாங்க, தரப்படும் நம்ம நீ அங்க டிகி 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 ஆயிடுவேன். இந்த பாட்டெல்லாம் நம்ம தட்டுங்கள் திறக்கப்படும். அவன் எவனா போடுவான், உனக்கே வேலை செய்யுது பாட்டுக்குள்ள உட்காந்துக்கிறீ. உனக்கு அவன் எவனா போடுவான், எதுக்குன்னா உனக்கு என்ன ஆகும்? கேளுங்கள் கிடைக்கும் என்றார். ஐயோ கேடு கிடைக்கும் எனக்குதாப்பா சொல்ல, அவனுக்கு இல்லை உனக்குதான். தேடுங்கள் தரப்படும், தட்டுங்கள் கிடைக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. தேடுங்கள் கிடைக்கும் என்றார் பாட்டாக நீ அவர் தான் நம்ம தான் சொன்னாரு. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். நம்ம தான் சொன்னாரு. அவனுக்கு ஒரு வெக்கேஷனுக்கு போடுவான், அவன் ஒரு ஃபெஸ்டிவலுக்கு போடுவான். நம்ம இங்க என்ன ஆயிடுவான்? தோசை தவால திருப்பி போடுமா திருப்பி. ஐயோ இப்படிதான் மனசாட்சியில யூதாஸ்க்கு குத்தி குத்தி சத்தான். ஆனா அவன் நல்லவங்க, அவன் நல்லவன். காட்டி கொடுத்தா கூட போய் அழுதான். அவன் சொன்னான், குற்றம் இல்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன். அப்போது அவன் மன்னிக்கல, அவன் அப்படியே தூக்கு படிச்சிருக்கான். ஆனா அவன் உணர்ந்தான் பாரு, ஆனா அவனை மன்னிக்கவே இல்லை. ஏன்? கூட இருந்தல, கூட திருடங்க அவன் சிலுவையில அவன் ஒரே நாள்ல என்னை நினைத்து அவனை தொட்டு பரலோகம் போயிட்டான். நியாயமாமா இது? இவனுக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம்? இவன் வந்து உடனே போயிட்டான் பரலோகம். அவன் ஃபேமிலியை விட்டு வந்து இவர் கூட இருந்து ராவம் பகல இருந்து பணம் பேக்கை தூக்கி அங்க போய் வாங்கிடுவான்ப்பா, இதை போய் வாங்கிடுவான், அதை போய் வாங்கிடுவான், எல்லாம் ஊழியம் செஞ்சு கடைசியில
மொத்தத்துல காட்டி கொடுத்ததுக்கு மன்னிப்பு. ஜாக்கிரதையாயிட்டு. எத்தனை பேர் அவர் பின்னால வந்தீங்க? எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுத்தீங்க? எத்தனை பேர் அவரோட ஆண்டவரே நான் இன்னுமாய் உன்னை ஆண்டவரை மறுதளிக்கவே மாட்டேன், என்ன வந்தாலும் நான் மறுதளிக்கவே மாட்டேன் சொல்லுங்க. அப்படியே அங்கே அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்றார், நான் இப்பொழுது நீங்கள் இந்த பாட்டை எழுதி இதை இஸ்ரவேல் புத்திரருக்கு படிப்பித்து இந்த பாட்டு எனக்கு சாட்சியாக இருக்கும் புத்திரருக்குள்ளே இருக்கும்படி இது அவர்கள் வாயில வழங்க பண்ணுங்கள். பாட்டு பாடு. வீட்டுல என்ன பண்ற? அப்போ சொல்ற ஒரு பாட்டை எழுதி போடு. இது ஈஸியா பிக்கப் பண்ணிக்கோங்க. வசனத்தை விட பாட்டை பிக்கப் பண்ணுவாங்க. பாட்டை எழுதி போடு. மோசேக்கு சொல்ற, நான் அவர்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் அவர்களை பிரவேசிக்க பண்ண பின்பு அவர்கள் புசித்து திருப்தியாகி கொழுத்து போயிருக்கும் போது நம்ம தான் சொல்லுவோம் கொழுப்பாயிடுச்சு, ரொம்ப சாப்பிட்டு ரொம்ப கண்ணில் நமக்கு தெரிஞ்ச மாதிரி கொழுப்பு திமிரு. அவர் கூட அப்படிதான் திட்டுறாரு நம்மள. நல்லா அவங்கள வச்சேன், பாலும் தேனும் நெய்யும் பீஸா பர்கர் என்னன்னா சீஸு எல்லாம் போட்டு சும்மா பீஸால போட்டு அம்மா சொல்ற தோசை நல்லா இருக்குமா, என்னையே போடாது சுட்டு கொடுத்தா பீஸா பர்கர் அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குது தாங்க, இல்லைன்னு சொல்ல. எல்லாம் சாப்பிட்டல, கொஞ்சம் நன்றியாயிடு. பாலும் தேனும் ஆராய் ஓடுகின்ற தேசம் பரிசுத்த பரம தந்த ஜீவ தேவ தேசம் மீட்கப்பட்ட கூட்டம் மிகுங்கிடம் பாடு, மீட்கப்பட்ட கூட்டம் மிகுங்கிடம் பாடு. மெஸ்ஸியா இயேசுவே முதல்ல ஆளுங்க, பரலோகில் ஆளுங்க, பரலோகில் ஆளுங்க. கவிதை பாடுவேன் வீட்டுல பாடுங்க, ஆண்டவர் பாட்டை பாடுங்க. இப்போ பாட்டு எழுதி கொடு. அவங்க பாட்டோம் அவர்கள் அந்நிய தேவர்களிடத்தில் திரும்பி அவர்களை சேவித்து எனக்கு கோபம் கொட்டி என் உடன்படிக்கை மீறுவார்கள். இன்னும் போய் சேரல. நீங்க சொல்றீங்க, ஏன் இவருக்கு போயிட்டு சேர்த்துட்டு எல்லாம் பண்ணுவாங்க, ஒண்ணுமே தெரியாதா? ஆதாமி அவளை படைத்து இப்படி பாவம் செய்வாங்கன்னு அவர் தெரியாதா அப்படின்னு இங்கேயும் சொல்றாரு. நான் இட்டு போய் பாலும் தேனும் ஒரு தேசத்துல அவளை பிரவேசிக்க பண்ணின பின்பு what will happen after they reach the Canaan from the Egypt? நல்லா இருக்கிறது. நீ ஈஜிப்ட்ல இருந்து நீ அந்த கானானுக்கு போயிட்டு என்ன பண்ணுவேன்னு தெரியும். நீ கூட அந்த லாக்டவுன் முடிஞ்சு நீ இன்னும் ஆட்டம் ஆடுவேன்னு தெரியும். எத்தனை பேர் ஆடுறது? ஓ கடந்ததை நான் நினைத்து என்ன செய்வேன், துதிப்பேன். ஐயா இந்த ஆண்டு இப்படி இருக்கும் நான் நினைக்கவே இல்லை. எனக்கு இது சில்வர் ஜூப்ளி ஆக போது பாருங்க, முத்து முத்தா இருக்குது ஒரு ஒரு நாளும். எப்படி நான் எதை தான் சொல்லி பாட போறேன்னு தெரியல. அந்த நாளில எப்படி நான் நல்லா கிராண்டா கொண்டாடுவேன்னா மனசுல ரொம்ப ஆசையா இருக்குது. ஓப்பன்ல ஒரு சில்வர் ஜூப்ளி இப்படியெல்லாம் கடந்து வந்தோம், நம்ம இதெல்லாம் கடந்து வந்தோம், லாக்டவுன் எல்லாம் கடந்து வந்தோம், 25 வருஷத்துல இருந்து விழுந்தோம் என்று சொல்லி எப்படி ஆர்ப்பரிக்க போற தெரியுமா? ஆனால் இப்படிதான் இருக்கணும். இதுதான் நல்லது. ஒரு தீர்க்கதரிசி வச்சு உங்களை நட்டி இருக்கிறாரு. இங்க பார்க்கும்பொழுது சொல்றாரு, இதுங்களை எடுத்துன்னு போய் நான் அவங்க விடுவேன். விட்ட பின்புதான் அவங்க விட்ட பின்பு கொழுப்பாகி அவங்களுக்கு கொழுப்பாயிட்டு கொழுப்பியே இருக்கும்போது புசித்து திருப்தி ஆக்குவாங்க. பிரவேசித்த பின்பு நல்லா புசித்து கொடுத்து போயிருக்கும் போது அவங்க வேற திருடத்துல திரும்பிடுவாங்க, வேற பக்கம் போயிடுவாங்க. என்னங்க இது ஆண்டவரே? இதெல்லாம் இப்ப இருக்கிறதெல்லாம் நான் கேட்டேன், என்னப்பா பிரசங்கம் இது வந்து அப்பெல்லாம் நான் கரெக்ஷன் இருந்தேன், இப்பெல்லாம் நான் வார்னிங்ல இருக்கிறாரு. அப்பெல்லாம் கரெக்ஷன்ல
சொல்லியிருந்தாராம், இப்படி இரு மகனே, அப்படி இரு மகனே அப்படி சொல்லியிருந்தாராம். இப்போ வந்து வார்த்தைகள் இருக்கிறான், இருந்தா இப்படி இரு, இப்படிதான் இருக்கணும், அப்படி இரு, இப்படி இரு, வார்த்தைங்க. இப்போ எக்ஸாம் இல்லையா, எவன் சாமா எவன் இருப்பான்னு அந்த நாட்கள்ல வந்து நிற்கும் போது நீ இப்போ எக்ஸாமினேஷன்ல இருக்கிற. இப்போ போய் டீச்சர் உனக்கு கற்றுக் கொடுக்குமா? இப்போ போயிட்டு மிஸ் ஐ டோன்ட் know this some miss you please explain miss now will you do it? ஒரு டீச்சர் உட்கார்ந்து நோ சொல்றாங்க. இல்ல ஏன் வார்னா பண்ணுவாங்க, படி நல்லா படி, ராத்திரில எழுந்து படிக்கிறியோ, காலையில் படிக்கிறியோ, சாப்பிட்டியோ சாப்பிடாத படிக்கிறியோ, கழிச்சு குடிக்கிறியோ, படி படி சொல்லி டீச்சர் வார்னிங். அந்த வார்னிங் தான் இப்போ நமக்கு வார்னிங் கொடுத்துங்கிறாரு. இதோ கூட மண்டல ஏறலன்னா என்ன பண்ண? கொடுத்த பின்பு நல்லா சாப்பிட்டு போதும், சாப்பிட்டோம் தூங்கணும், என்ஜாய் நல்லா வச்சுருக்காரு, நல்லா வச்சுருக்காரு, நல்லா வச்சுருக்காரு சொல்லி பாடு அவரை பாடு. அநேக தீங்குகளும் இக்கட்டுகளும் அவளை தொடரும் போது, இன்னும் கஷ்டம் வரும்போது 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 கொழுப்பெல்லாம் என்ன ஆகும்? கொஞ்சம் அப்படியே உருகிடுவாங்க, இன்னும் ஓடுவாரு. அப்போ அவர்கள் சந்ததியாரின் வாயில் மறந்து போகாதிருக்க இந்த பாட்டே அவளுக்கு விரோதமாய் சாட்சி பகரும். இது ஒரு சாட்சி. பாட்டெல்லாம் சாட்சி தாங்க. எனக்கு எந்த பாட்டை பழைய பாட்டெல்லாம் எடுத்து விட்டாக்கா எனக்கு அந்தந்த சர்ச்சில் நான் சின்ன வயசுல இருந்து ஜப்பு ஜப்பு அடிக்கல, நான் அப்படித்தான் நினைச்சு பாருங்க. அம்மா அந்தந்த சர்ச்சில் இருந்து வந்துக்கிறாங்க, என்ன வழி நடத்திட்டு வந்தார். அந்தந்த ஸ்டேஜில் அம்மா வீட்டிலேருந்து இப்படி வந்து இந்த ஊரில் வந்து இப்படி வந்து அப்படி நியாயமாக நடத்துகிற சபைகள். அப்போ அந்த பாட்டெல்லாம் பாடும்பொழுது எனக்கு அப்படியே ஞாபகம் வரும். ஐயோ அந்த பாஸ்டமா தொடங்கி அப்படியே விட்டுடும், செத்து அப்படி உயிர் போய் பாடி முடிக்கும். எது அது பேண்டை கொடுத்துருவாங்க, மைக் கொடுத்துருவாங்க, கீழே உட்காந்து அது இஷ்டத்துக்கு ஸ்கேலே இல்லை. அது என்ன பண்ணும்? காலை தோறும் கத்தரே சாப்பிடணும். ஆழியின் அப்படி குரலே இருக்காது, அப்படி எங்கன்னா ஒரு இடத்துல தான் கேட்கும். ஆழியின் அலைகள் ஓயாது போல அவ்வளோ அவஸ்தைப்பட்டு வரும். அது எல்லாம் ஞாபகம் இருக்குதுங்க. அந்த அப்பா அப்படி தொடங்கி விடல, இப்படி பாடுவல்ல, இன்றைக்கு என்ன அழகா தேவன் உங்களை அப்படி நல்ல செல்லமா பாடி பாட்டு பாடி பாட்டு பாடல்கள்லாம் ஞாபகம் இருக்குதா? கஷ்டமா பாட்டெல்லாம் ஞாபகம் இருக்குதா? எத்தனை பேருக்கு இருக்குது ஐயா? அல்லேலூயா. எஜமானின் இயேசு முகம் தேடுவேன், என் கண்கள் தாமே கரம் நோக்குவேன். எஜமானின் இயேசு முகம் தேடுவேன், என் கண்கள் தாமே கரம் நோக்குவேன். எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும், என்னை அழைத்தார் அவர் சேவைக்கு. எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும், என்னை அழைத்தார் அவர் சேவைக்கு. இந்த பாட்டெல்லாம் எவ்வளோ பாட்டு நீங்க பாடுங்க. அந்தாட்சரியம் ஆடுவாங்க பசங்க, நான் பார்க்குவேன். லாஸ்ட்ல இவனுங்களே கட்டிடுவானுங்க பாட்டு, கட்டி பண்ணா அவங்க தோத்துருவாங்க. இன்னைக்கு நீ கட்டு பாட்டு பாட்டை கட்டி பார்க்கணும். அவர் சொல்றான், நீ சந்ததிகள் மறந்து போகாதிருக்கும் பாட்டை அவளுக்கு விரோதமான சாட்சி பார்க்கிறோம். நான் அவள் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் அவளை பிரவேசிக்க பண்ணாதிருக்க, இப்பொழுது அவர்கள் கொண்டிருக்கும் எண்ணம் இன்னது என்று அறிவேன். அவரு உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிறவரு. சும்மா கொஞ்சம் நீ மனசு வருத்தப்பட்டப்பா, நான் உண்மையா இருக்கிறப்பா, நான் இனி ஆண்டவர் உன்னுடைய பிள்ளையா போதும், அவ்வளவே போதும்பா, சரணாசல் அவ்வளவே தான், வேற ஒண்ணுமே கேட்கல. ஆண்டவர் ஆண்டவரே வாழ்ந்தாலும் ஓடுதான், மறித்தாலும் ஓடுதான், நான் வாழ்ந்தாலும் ஓடுதான், மறித்தாலும் ஓடுதான். இதுதான் நம்முடைய எண்ணமே. இதான் இருக்கணும். நான் ஆண்டவரே, நான் இப்படிதான் ஆண்டவரே,
நம்மளுடைய எண்ணங்கள் அவர் தேசத்தில் அவர்களை பிரவேசிக்க பண்ணாதிருக்கிற இப்பொழுது அவங்க போய் சேர்றதுக்கு இதுதான் காரணம். நான் அவங்கள போய் சேர்க்குவேன், காணாத தேசத்தை சேர்க்குவேன், சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொழுப்பு ஏற்றி எண்ணெயை விட்டுருவாங்க. அப்போ என்ன பண்ணுறது? நான் நீங்கள் லாக்டவுன்லாம் ஆகிட்டு நல்லா சாப்பிட்டு எல்லாம் ஆகிட்டு திரும்ப மறந்துடுவீங்க. நான் ஒரு சிலர் சொல்லுவாங்க எவ்வளோ கஷ்டம் ஆச்சுல இருந்துச்சு அப்படின்னு. அப்போ சிம்பிளாக சொல்லுவோம், அந்த மறந்து போயிடுவீங்களே. அதனால தான் இவங்க சொல்றாரு, ஏன்னா அவங்கள நான் அதுக்கு தான் அந்த தேசத்தில் பிரவேசிக்க பண்ணாது இருக்கிறேன், அதுக்கு தான் இந்த லாக்டவுனே ஓப்பன் பண்ணாது இருக்கிறார். நம்ம இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? எல்லாரும் சரண்டர் ஆகணும். ஆண்டவரை நான் பேசினது தப்பு, ஒருவேளை நான் ஆண்டவரை ஆலயத்துக்கு நான் சரியாமல் போகாதது தப்பு, நான் கொடுக்காதது தப்பு, நான் வராத தப்பு, உன்னுடைய வழிகளுக்கெல்லாம் நான் எதிர்த்து நின்றது தப்பு. என் எண்ணங்கள் எல்லாம் நீர் அறிவீர். என்னை பிரவேசிக்க பண்ணும். நான் இங்கேயும் பிரவேசிக்கணும், பரலோகத்துல வந்து நான் பிரவேசிக்கிறேன். ஐயா, இவங்கள மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. அன்றைய மோசே அந்த பாட்டை எழுதி அதை இஸ்ரவேல் புத்திரருக்கு படிப்பித்தார். கற்றுக் கொடுக்கும், நல்ல பாட்டை கற்றுக் கொடுக்குறாரு மோசே. பாட்டு எழுதிட்டார், டக்குனு எழுதிட்டு அதை கற்றுக் கொடுக்குறாரு. அவன் நூனின் குமாரனாகிய யோசுவா பலம் கொண்டு திடமனதாய் இரு, இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை நீ அவர்கள் நடத்தி கொண்டு போவாய், நான் உன்னோடு இருப்பேன் என்று கர்த்தர் கட்டளையிட்டார். எல்லாம் கழிச்சிடுவோம்பா, எல்லாம் கழிச்சுட்டு நெக்ஸ்ட் யோசுவா நீயும் உன் பிள்ளைங்க எல்லாத்தையும் நடத்தி நீ போவேன். மோசே கர்த்தரோட உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவியரை நோக்கி என்ன சொல்ற, நீங்கள் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எடுத்து அதை உங்கள் தேவனாகிய கர்த்தரோட உடன்படிக்கை பெட்டியின் பக்கத்தில் வையுங்கள், அங்கே அது உனக்கு விரோதமாக சாட்சியா இருக்கும். இது எல்லாம் உங்களுக்கு விரோதம் தானா? உடன்படிக்கை பொட்டி விரோதம் இல்லைங்க. ஐயோ, நீ என்னுடைய சொத்து சொல்லுங்க. அல்லேலூயா. வானமகலோ பூமி அணையோ வேத வசனோ நிலைத்திருக்கோ, பரம வேதம் எனது செல்வம், பரவசம் மிகும் அருளோ சத்தியமே. பாட்டு விரோதமா இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த உடன்படிக்கை பெட்டி பக்கத்துல வைக்கிறதான இதோ நியாயப்பிரமாண புஸ்தகம். இந்த புஸ்தகம் அவங்களுக்கு விரோதமா நிற்கும். சர்ச்சில் என்ன இருக்குதுன்னு பார்க்க வந்தேன். சர்ச்சில் இதெல்லாம் இருந்துச்சு. பாட்டு இருக்கணும், பைபிள் இருக்கணும், போதாதா? உனக்கு அது ரெண்டு சாட்சியா இல்லவே இல்லையா? நீ வந்த நாள் இருந்து இல்லையா? நீ பிறந்த நாள் இருந்து இல்லையா? வேத நியாயப்பிரமாண புஸ்தகமும் அவருடைய பாடலும் சாட்சி, விரோதமான சாட்சி சொல்லும். நான் என்ன செய்வேன்? நான் உன் கலக குணத்தையும் உன் கடின கழுத்தையும் அறிந்திருக்கிறேன். என்ன இருக்கு தெரியுமா? நாள் வரையிலும் அந்த கலக புத்தி இது பாருங்க. கலகம் கலகம் கலகம். இந்த வானம் பெசாத உள்ள படிச்சு வச்சிருக்கிற பெசாம இருக்கு. பூமியும் சைலண்டா விளைஞ்சு கொடுத்துருக்குது. ஆனா இந்த மனுஷங்கிறானே இவன் சொல்றது, சில மனுஷனுக்குள்ள தேவ வெள்ளம் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும், சில பேர் பெரிய பெரிய கலகங்கள் நடக்கும்ன்றான். அவனை என்ன பண்ணுவேன்? கலகம் பண்றவங்களை என்ன பண்ணுவான்? அப்படி பண்ணுவான். பெரிய சாத்தாவன் தான் கலகம் பண்ணுவான். ஆனா இயேசு வந்தா எப்படி? சின்ன மனுஷனுக்குள்ள தேவ வல்லம வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். என்ன பண்ணனே பெரிய பெருசு செய்யறேன். ஏன் இப்படி உட்காந்து தேரணும்? அப்படியே லாக்டவுன் முடிச்சுட்டு தானே பெருசா செய்யறேன். ஆண்டவருக்கு பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும் சொன்னீங்க. அதை செய்யறதுக்கு இந்த பாட்டு வந்து நிற்கும்.
ஏன் மனுஷனை பார்த்து சொல்றாரு, இவன் கலகம் பண்ணான், கலக குணம், கடின கழுத்து. இன்று நான் இன்னும் உங்களுடன் உயிரோடு இருக்கையில் கர்த்தருக்கு மோசே உயிரோடு இருக்கும்போது இந்த கேதி, மோசே செத்து போயிட்டா எந்த கேதி அப்படின்றாரு. மோசே நான் உயிரோடு இருக்கும்போதே இப்படி ஆடாடே நான் இழுத்து வந்து உங்களை காமிச்சு செங்கடலை பிரிச்சு கொண்டு எல்லாம் பண்ணியே எல்லாம் பார்த்தே நீங்க நான் உயிரோடு இருக்கும் பொழுதே இப்படி கலகமாக்குறீங்களே. இன்னும் நான் மறித்தால், நான் மறித்து போனால் என்ன நடக்கும், இன்னும் எவ்வளவு கலகம் பண்ணுவீங்க என்று சொல்லி அவர் கேட்கிறார். நான் உங்கள் உயிரோடு இருக்கையில் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணினீர்களே, என் மரணத்துக்கு பின்பு எவ்வளவு அதிகமாய் கலகம் பண்ணுவீர்கள். மோசே சொல்றாரு, நான் உயிரோடு இருக்கும் போது இந்த மாதிரி, நான் மறைத்த பிறகு எவ்வளவு கலகம் பண்ணுவீங்க. ஸோ கரெக்ட் யுவர் செல்ஃப் நவ் ஒன்லி. இப்பவே நான் ஆண்டவர் அந்த கலக பிசாசா, கலகக்கார ஜாதி, எசேக்கியேல் 2:1 சொல்றார், கலகக்கார ஜாதி, அது கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி சொல்றார். ஒரு தீர்க்கதரிசி உங்களில் உண்டு என்று அவங்க அறிந்து கொள்வாங்கன்னு சொல்றாரு. முள்ளுகளுக்கும் தேள்களுக்கும் நடுவில் போய் சொல்லுனார். இன்றைக்கு கிறிஸ்தவர்களே உங்களுக்கு தான் ஆண்டவர் நம்மோட பேசுகிறார். நம்ம ஆண்டவர் இந்த நாளில் அவர் சொல்றாரு, நம்மளுடைய விரோதமாய் அது கூப்பிடுறாரு. யாரை கூப்பிடுறாரு சொல்லுங்க? 2 இருக்குது. நம்மளுக்கு ட்ரைனிங் வந்து நிற்கிறதுக்கு எது நேற்று கூட சொன்னேன், நேற்று கொஞ்சம் நேற்று அது 2 வெயிட் பண்ணுறது. எப்போ கூப்பிடுவாரு இதுங்களா மட்டும் அடிக்க. சில பேர் பாருங்க, அடிக்கிறதுக்கு கூப்பிட அடிக்கிறதுக்கு வந்துக்குவாங்க. அந்த மாதிரி அது 2 காத்துருக்குது. ரொம்ப வெறியா இருக்குது வானம் பூமி, 2 கோமா இருக்குது. அதுக்கு 2 சொல்றாரு, உங்கள் கோத்திரங்களில் உள்ள மூப்பர் உங்கள் அதிபதிகள் எல்லாருடைய காதுகளும் கேட்கத்தக்கதாக நான் இந்த வார்த்தைகளை சொல்லவும், அவர்களுக்கு விரோதமாக வானத்தையும் பூமியையும் விரோதமாக சாட்சியாக வைக்கவும் அவர்களை என்னிடத்தில் கூடி வர செய்யுங்கள். அது 2 தான் நம்மளுக்கு விட்னஸ். இது உன்னாலதான் கூப்பிடுறது. மனுஷனா இருந்தா நீ யோக்கியமா, அதுக்கிட்ட என்ன சொல்லுங்க? அது கரெக்டா இருக்குது வானம், அது யோகியமான சொல்லு. கரெக்டா இருக்கிற நான் பிறந்த நாள்ல இருந்து கரெக்டா இருக்கிற சொல்லும் வானம். பூமி சொல்ல நான் கூட கரெக்டா இருக்கிறேன். விளைய செய்யறதே விளைய செய்யறேன். இத்த கூட அத்தை கூட எல்லாம் கொடுத்து தந்தேன். காய் கறி நல்லா கொடுத்து தந்தேன். அது கூட வானம் சொல்லும், ஐயோ நான் கூட நான் அப்படியே அழியாத இதுங்களுக்கு அப்படியே இருந்தேன். முடிவர செய். என் மரணத்துக்கு பின்பு நீங்கள் நிச்சயமாக உங்களை கெடுத்து நான் உங்கள் கட்டளையிட்ட வழியை விட்டு விலகுவீர்கள். மோசே சொல்றாரு, நான் செத்த பிறகு எல்லாம் கெட்டு போவீங்க. ஆகிய கடைசி நாட்களில் தீங்கு உங்களுக்கு நேரிடும். இந்த கஷ்ட காலம் தீங்கெல்லாம் எல்லாத்துக்கு வருது. மோசேயுடைய ஜனங்கள் எல்லாமே ரொம்ப ஆண்டவர் இன்னும் அதிகமாய் நம்ம நேசிக்க மனஸ்தாபப்படுங்க. ஆண்டவர் குற்றமில்லாத நீர், குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன் என்று வருத்தப்படும். என்னால ஆலயத்துக்கு சரியா வந்தவங்க சரி, கொடுத்தவங்க சரி, பண்ணுங்க. அவங்க ஒரு பக்கம் செய்யாததெல்லாம் நிறைய இருக்குது இல்லையா, அதெல்லாம் வருத்தப்படத்தான் ஆண்டவர். தீங்கு நாட்கள், தீங்கு உங்களுக்கு நேரிடும் போது உங்கள் கைகள் கிரியினாலே கர்த்தரை கோபப்படுத்தும்படிக்கு அவர் பார்வைக்கு பொல்லாப்பனதை செய்வீர்கள். இன்னும் உங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிருக்கான். உங்களுக்கு எதுக்கு டென்ஷன் வரும்? நான் கோவம், எங்களுக்கு கோவத்துல நான் பண்றேன். கோவம் அதெல்லாம் அவர்கிட்ட பருப்பு வேகாது. அவர் கோவப்பட்ட அவ்வளவுதான். நாம அப்படி சொல்லுவோமா, எதுக்கு கோவப்படுத்துறாங்க? அவர் பார்வைக்கு பொல்லாப்பனதை செய்வீர்கள் என்பதை அறிவேன் என்று சொல்லி இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் கேட்க மோசே இந்த பாட்டு கருத்தை முடியும் வரை சொன்னார். ஒரு பாடலை எழுதுறார். இப்போ என்ன பாட்டை அவர் எழுதி இருப்பாரு சொல்லுங்க பாக்கலாம். நீங்க எனக்கு தெரியல, இந்த பாட்டை நான் சொல்றேன், அதுக்கு என்ன ஒரு பாட்டை எடுத்து கொடுக்கணும். மோசே பாட்டை தான் நம்ம வெளிப்படத்துல பாட போறோம். வானங்களை செவி கொடுங்கள், நான் பேசுவேன், பூமியின் வாய்மொழி கேட்பாயாக. பாடு. ஒரு பாட்டு நான் பாடுவேன். ஆனா அப்படி சொல்லியே, வானங்களை செவி கொடுங்கள், நான் பேசுவேன், பூமியின் வாய்மொழி கேட்பாயாக. மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும். பனித்துளிகள் புள்ளியின் மேல் இறங்குவது போல என் வசனம் இருக்கும். பாட்டு என்ன கேட்டுச்சாமா? செக் பண்ணி பார்த்து பாட்டு எடுத்து விடுங்க டக்குன்னு. கர்த்தருடைய நாமத்தை
பிரசுத்தம் பண்ணவே நம்முடைய தேவனுக்கு மகத்துவத்தை செலுத்துங்கள். அவர் கண்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகள் எல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். அவர்களோ தங்களை கெடுத்துக் கொண்டார்கள், அவர்கள் அவருடைய பிள்ளைகள் அல்ல. இதுவே அவர்கள் காரியம். அவர்கள் மாறுபாடு தாறுமாறு உள்ள சந்ததியா, விவேகம் இல்லாத மதிக்கெட்ட ஜனங்களை இப்படியா கர்த்தருக்கு பதிலளிப்பீர்கள்? உன்னை ஆட்கொண்ட பிதா அவரல்லவா? உன்னை உண்டாக்கின, உன்னை நிலைப்படுத்தினவர் அவரல்லவா? அப்படின்னு எனக்கு வர நிலையான மறவாதவர் வார்த்தை என்று மாறவர் உலகங்கள் வெறுத்த போது என்னை ஒரு பூர்வ நாட்களின் நினை என்ன சொல்றாரு? போன நாளெல்லாம் ரிட்டர்ன் பண்ணி ஞாபகப்படுத்தா வச்சுக்கிறார். வீட்டில் லாக்டவுன்ல ஞாபகப்படுத்திக்கோ. எப்படி இருந்த நீ? எப்படி இருந்த? கடந்த நாட்கள் இல்லையா? இன்னொன்னு என்ன சொல்றீங்களா? அப்படியே கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அல்லேலூயா. பூர்வ நாட்களை நினை, தலைமுறை தலைமுறையா சென்ற வருஷங்களை கவனித்து பார். என்ன பாட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி கவனித்து பார். பாட்டா எழுதுறாங்க. இதெல்லாம் ஒரு பாட்டா? நீங்க ஒரு ராகம் போட்டு எழுதி எனக்கு காமிங்க பார்க்கலாம். உன் தகப்பனை கேள், அவன் உனக்கு அறிவிப்பார். உன் மூப்பர்களை கேள், அவர்கள் உனக்கு சொல்லுவார்கள். உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சோதனைகளை பங்கிட்டு ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாக பிரித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரனுடைய தொகைக்கு தக்கதாய் சர்வ ஜனங்களின் எல்லையை திட்டம் பண்ணினார். ஒரு எல்லை பாட்டு ஒன்று வைங்க. எல்லை லாஸ்ட் வரது மட்டும் இருக்கலாம். கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபே அவருடைய சுதந்திர வீதம். பாழான நிலத்திலோ எப்படி இருந்த நீ? பாழான நிலத்திலோ ஊழல் எழுதல் உள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலோ. அப்படி வெறுமையாக்குங்க. ஒன்னே அதுதான் என்ன தூக்கி வந்தார் சொல்ல முடியுமா? எத்தனை பேர் சொல்லுவீங்க? ரூத்து கூட, ரூத் புத்தகம் ரூத்து 1:21 பாருங்க. அந்த அம்மா கூட அந்த வெறுமையை சொல்லும். வெறுமைக்கு என்ன பாட்டு இருக்கிறாமா? ஓ வெறுமையான பாத்திரனான் எடுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் மறைந்து கொள்ளுவே. வீரத்தில் காலும் பகமெல்லாம் இயேசுவை போற்றிடுவே. அவர் சொல்லுகிறார். இந்த அம்மா சொல்லுது 1:21 ரூத்து நகோமி சொல்லுது, நான் நிறைவுள்ளவளாய் போனேன். நல்லா இருந்தேன். இங்கிருந்து போகும்போது எப்படி இருந்தேன்? நல்லா இருந்தேன், நிறைவுள்ளவளாய் இருந்தேன். திரும்பி என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். யாக்கோபு சொன்னாரு, நான் வெறும் கையா போனேன், என்ன டபுள் ஆசீர்வதிச்சாரு. வெறு கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன். சும்மா
பங்கு வீதம் சொன்னார். இங்க ரூத்து அம்மா சொல்றாங்க, நான் நல்லா இருந்து, யோபமா சொல்றாங்க, என்னை வெறுமையா ஆக்கிட்டேன். வெறுமையா திரும்பி வர பண்ணினான். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி, அந்த அம்மா சொல்றாரு, கர்த்தர் தான் என்னை என்னமோ லாக்டவுன் பண்றாரு. அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க, இந்த மாதிரி சிறுமைப்படுத்துற கர்த்தர் தான். சில பேர் சொல்றாங்க, பிசாசு, நம்ம எல்லாம் இப்படி பண்றோம், பிசாசு எல்லாம் பண்ணல, கர்த்தர் நம்மை சிறுமைப்படுத்தினா, கர்த்தர் நம்மை புத்தி வர செய்தார். எத்தனை பேருக்கு இந்த லாக்டவுன்ல ஆமாண்டவர் நான் நிறைய உணர்ந்தேன், ஓ நான் உபத்திரவு பண்றது நல்லது. பக்தர் சொல்றதுனா நான் யார் என்றதை நான் கற்றுக்கொண்டேன் சொன்னார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை கற்றுக்கொள்ளும்படியாக நமக்கு இந்த காரியங்களை என்னை சிறுமைப்படுத்தி, சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானே. அந்த மாதிரி சொல்றது, என் நகோமின்னு என்ன கூப்பிடாதீங்கப்பா, ரொம்ப சந்தோஷமான பேர் பார்த்தது. நகோமி இங்கிலீஷ்ல நியோமி, ரொம்ப நல்ல பேர் அது. ஆனா அது நகோமி அம்மா சொல்றது, என்ன நகோமினே சொல்லாதுங்க, ரொம்ப கஷ்டப்பாயிட்டு இருக்கிற வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்துட்டாலும் பாசமுள்ள இயேசு ராஜா கூட வருவார். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்துட்டாலும் பாசமுள்ள இயேசு ராஜா கூட வருவார். வெறுமையான அவாந்திரவழியில் அவர் என்னை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார். நான் எப்படி வந்தேன் சொல்லுமா ஆண்டவர்கிட்ட. பாட்டுல நான் வெறுமையா இருந்து வந்தேன், அவன் தான் உண்மையான பாட்டு. பெருமை பாட்டெல்லாம் பாடாத, பெருமை பாட்டெல்லாம் எழுதாத. நீ எந்த நிலையில இருந்து, பாழான நிலத்தில சொல்லுங்க, பயனற்ற நிலத்தை போல மறைக்கப்பட்டவனா, அறுவடை காணாமல் கனிந்து போனவனா, அற்புதமான என்னை அற்புதமாய் மாற்றி அற்புதங்களை செய்ய வைத்தவரே, உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே, உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே, உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே, உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. பாட்டே பாட மாட்டேன், பாட்டு தான் பாட சொல்றாரு. மோசே வந்து பாடின்னு இருக்கிறார். இப்போ கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளை அசைவாட்டி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல உங்க கிருபை என்னை வாழ வைத்தது, உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே. அதான் நீங்க பாடுறதெல்லாம் அங்க வருதாது, இந்த பாட்டுல இருக்குது, மோசே பாட்டுல இருக்குது. அவர் சொல்றாரு, கழுகு எப்படி தெரியுமா கூட்டை கலைச்சது, நல்லா கலைச்சு நல்லா கட்டி வைக்கும், கட்டி அதை குஞ்சு பொறிச்சு அதை கட்டி வச்சுட்டு என்ன பண்ணுறது, டக்கான கூட்டையை கழிச்சிருது, திருப்பி வரக்கூடாது என் பிள்ளைங்க. அவ்வளோ எதுனா புத்தி நல்லதாது வச்சதோட அங்கங்க அட்டி ஒருத்த முன்னேறி போய் ஓல்ட் ஏஜ்ல விட்டுருவான். அது கழுகு கரெக்டா பண்ணுது. யார் பண்ணுவீங்க அந்த மாதிரி கூட்டை கட்டி கழிச்சு? நீங்களா புது வீடா இருக்கணும். வீடுக்கு தவிர அதுல என்ன வேணும், ரொம்ப வீட்டுல நிறைய காரியங்கள் பத்திரமா பாக்குறீங்க. கழுகு காட்டிலும் கழுகு காட்டு தான் நம்மளுக்கு வீட்டுக்கு. ஆனா இந்த கழுகு பார்த்து கட்டி கீழே குச்சி பொறுக்கி உலக கூட்டை கட்டி வச்சாலும் கழிச்சு விட்டுருதான். அது ஏன் குஞ்சுகள் மேல் அசைவாடி, அதுக்கு குஞ்சுங்கள் என்ன பண்ணணுமா, பறக்க வைக்கணும். இப்போ கூட்டுன்னா நீ உடையாந்து என்ன பண்ணுவேன், கூட்டுல வந்து உக்காந்துக்குது, நீ என்னையே நாளைக்கு என்ன பண்ணுவ, எனக்கு என்ன பண்ணுவேன் நீ சொல்லிட்டு கூட்டை என்ன பண்ணு கழிச்சுட்டு
இப்ப நீ என்ன பண்ண, உனக்கு கற்றுக் கொடுக்குறேன். எப்படி? என்ன மாதிரி நீயும் என்ன மாதிரி சின்னதுல இருந்து வரணும், வந்து கட்டணும். நீங்களும் அப்படியே பண்ணணும். நான் கட்டி வச்ச வீட்லயே நீ வந்து நீ என்ன நாளைக்கு என்ன பண்ணக்கூடாது, அதுக்கு ஆசை கற்றுக் கொடுக்குது. என்ன மாதிரி நீ நல்லா என்னோட நீ பெரிய அப்பா மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுது. என்னோட நீ டபுளா கட்டணும், டபுளா ஏறணும், டபுளா போய் படிச்சுட்டு எல்லாம் அட்சேப்டுன்னு ஒன்று ஆகாரம். அது என்ன பண்ணுங்க, அப்படியே அசை வாட்டி கூட்ட கழிச்சு அசை வாட்டி தன் சட்டைகளில விரித்து குஞ்சுகளை எடுத்து போது அதுக்கு ஏமாலாம் குஞ்சுங்க மேல தாக்குது, அதோட குழந்தைங்க மேல தாக்குது. மேல தூக்கி போய் அவைகளை எடுத்து அவைகள் தன் சட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல போதும். நீங்க வந்து நீங்க பக்கத்துக்கு தான் வீடு, ஆனா இதுக்கு மேல வீடு வாசல் வேணாம், இதுக்கு மேல நீங்க பார்க்கணும்ன்றது போது அசைவாட்டுது. கர்த்தர் ஒருவரையும் அவனை வழி நடத்தினார். அந்த கழுகு வச்சு நமக்கு பேசுறார். இன்றைய ஆண்டவர் அப்படித்தான். நம்ம கோயில் இல்லை, கோத்திரம் இல்லை, ஒன்னும் இல்லை. இப்போ நீ அவங்கவுங்க வீட்டுல நீ எப்படி ஸ்ட்ராங்கா இருந்தேன்னு பாக்குறாரு. ஒண்ணு ஜெபம் பண்ணிச்சா, பாட்டு பாடிச்சா, கர்த்தரை நினைச்சுச்சா, இல்லைன்னா வேற எங்கன்னா ஏதாவது கை நீட்டி வாங்கிடுச்சா, வேற எதனா இது வச்சுக்கோ அது வச்சுக்கோ அதுக்கு போயிடுச்சா, எது போய் எங்கெங்க அடிமை ஆகிக்குதுன்னு தெரியலையே. கர்த்தர் ஒருவரை அவனை வழி நடத்தின அந்நியத்தோடு இருந்ததில்லை. பூமியில உயர்ந்த ஸ்தலங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணி வயல் வழியிலும் பலன் அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலை தேனும் கற்பாறையிலிருந்து எண்ணெயும் அவன் உண்ணும்படி செய்தார். யாரு உனக்கு சாப்பாடு எண்ணெய் நெய்யும் கொடுத்துருங்கிறது? அதெல்லாம் உங்க காசு வச்சுன்னு போ, கடை சாத்திட்டு வாங்க முடியுமா? இல்ல உற்பத்தி தான் பண்ணி இல்லைன்னா வாங்க முடியுமா? அவன் வச்சு நிற்பானா? 10 ரூபான்றது 50 ரூபாய் வாங்கிடுவியா? ஜாக்கிரதையாயிரு. ஆண்டவரே, கடையை நம்பாத, இதை நம்பாத, பணத்தை நம்பாத, அவரை நம்பு. அல்லேலூயா. பூமியில் ஆண்டவர் நமக்கு வயலின் விளைவையும் பலனையும் புசிக்க கொடுத்தவர், கண் மாலையில் இந்த தேனை அனுப்புகிறவர், கற்பாரில் இந்த வடியில் எண்ணெயும் உண்டு பண்ணி செய்தவர் அவர். பசுவின் வெண்ணையும் ஆட்டின் பாலையும் பாசாலில் மேயும் ஆட்டுக்குட்டிகளை ஆட்டுக்கடாக்களை வெள்ளாட்டு கடை இவைகளை கொழுப்பையும் கொழுமையான கோதுமையும் ரத்தம் போன்ற சுயமான திராட்சை ரசத்தையும் சாப்பிட்டான். யசூரன் கொழுத்து போய் உதைத்தான். இந்த ஆசில எல்லாம் சாப்பிட்டு அவரே ஒதுக்கிட்டான். என்ன பிரசங்கம்? அவர் தான் பேசியிருப்பாரு, அவர் தான் பேசுறாரு, இத்தனை எழுப்பினாரு, நான் என்ஜாய் பண்ணேன். இந்த காதல் வாங்கி இந்த காதல் யசூரனே, நான் உன்னை நல்லா சாப்பிட வச்சு தூங்க வச்சு உனக்கு கூட்டு வந்து இங்க வச்சு என் வார்த்தைகளை கொடுக்கும் பொழுது ஏன் உதைக்கிறான்? நீ உதைப்பது உனக்கு கடினமா? முள்ளில் உதைக்கிறது கடினமா? யாரை துன்பப்படுத்துகிறாய்? என்னைதான் துன்பப்படுத்துகிறாய்? இயேசு சொல்றாரு, என்னன்னா எனக்கு வலிக்கிறதே. உனக்கு நெய்யும் பாலையும் வெண்ணையும் சாப்பிட கொடுத்து உன்னிடத்துல உதவிப்படவா? என்னை உதைத்தாய், கொழுத்து சூழித்து நினம் துள்ள போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலை அசட்டை பண்ணினான். அசட்ட வேணாம், பக்கத்துல அங்க போதும், நீ காட்டணும். இப்போ ஆண்டவர் என்னடா லாக்டவுன்ல கூட என்ன இவ்வளவு விசுவாசமா இருக்காங்க, எங்க பார்த்தாலும் பயமா இருக்குது. இவங்க அப்படியே எகோவான்னு அப்படியே நம்பி இருக்கிறாங்க. அவங்களுக்கு போதும்னு இருக்கிறாங்களே, அசட்டையா? அவங்க கடவுளை அவங்க அசட்டை பண்ணவே இல்லப்பா. நம்மளே நின்னாக்க நம்ம கூட ஜெபம் பண்ணலாம், நிக்க வச்சிருவாங்க. சரி, போனாலும் செவி, போனால் செவி, வந்தா செவி. அசட்டை பண்ணார். அவர் அசட்டை பண்ணப்பட்டவராய் போதும், அவர் அசட்டையானார். ஆனால் உன்னை கண்மலை மேலே, உன்னை அதுக்கும் மேலே உயர்த்தி பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, அதனால கர்த்தர் சொல்கிறார், புது தெய்வங்களை 17ஆம் வசனத்துல அவர்கள் தேவனுக்கு பலியிடவில்லை, தங்கள் அறியாதவைகளும் தங்கள் பிதாக்கள் பயப்படாதவைகளும் நூதனமாய் தோன்றி புது தெய்வங்களாகிய பேய்களுக்கு பலியிட்டார்கள். கட்சியில பாருங்க, அந்த கானான் தேசத்தை போய் என்ன பண்ணிருக்கிறாங்க, என்ன செய்வாங்க ஜனங்க? கட்சியில பேய்கிட்ட போயிட்டாங்க, பேய்களுக்கு பலியிட்டாங்க. உன்னை ஜென்பித்த கண்மலையை நீ நினையாமல் உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். ஒருத்தர் தாய் பெற்றுட்டாங்க, தாயிற்கு எவ்வளவு மரியாதை, எவ்வளோ தாய், தாயினும் மேலானவர். சொல்லுங்க அல்லேலூயா. என் தாயை விட மேலானவர் ஐயா. தாய் தந்தையை காட்டிலும்
பொன் வெள்ளியை காட்டிலும் அதை விட மேலனே சொல்லலாம். அவர் சொல்கிறார், உன்னை பெற்றது யார் தெரியுமா? தேவன். உன்னை பெற்ற தாய் அல்ல, உன்னை பெற்றது தேவனை நீ மறந்தாய். எப்படி பெற்றாரு? சிலுவையில பெற்றாருமா. எல்லாம் அம்மா அப்பா எங்க போய் பெற்றாங்க கேளு. அம்மாங்களே, அது அதுங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெச்சர் இருக்கும், வீடு இருக்கும், வாசல் இருக்கும், எங்கன்னா பெற்றுக்கலாம். ஆனா என்னை எங்க பெற்றாருன்னு சொல்லு? சிலுவையில பெற்றது. மனுஷகுமாருக்கு தலை சாய்க்க இடமில்லாமல் உன்னையே நினைத்து, பிதாவே இவர்களை மன்னியும், தான் செய்வது என்னதென்று செய்கிறார்கள் என்று நம்மளை மறுபடியும் மன்னிப்பு கொடுத்து வாழ வைத்தவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு நீ அவரை மறந்தாய். கர்த்தர் அதை கண்டு தமக்கு குமாரனும் குமார்த்திகளும் தம்மை கோபப்படுத்த நிமித்த மனமடிவாகி அவர்களை புறக்கணித்த ஆண்டவருக்கு மனசு வலிக்குது, வலிக்குது. அவருக்கு வலி வலி ஏற்ப எனக்கு ரொம்ப என் வார்த்தைகளை கேட்கும் போது கேட்டுட்ட பிறகு அவருடைய ரெஸ்பான்ஸ். நான் கூட பிரசங்கம் பண்ணிட்டு ஆவலா உட்காருவேன். என்ன மாதிரி பிள்ளைங்க என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம், என்ன சொல்றாங்கன்னா சொல்லவே மாட்டாங்க. ஒன்று நானே சொல்வேன், என்ன மாசம் அப்புறம் அப்படி சொல்லுவாங்க, எப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு அந்த வார்த்தை அப்படின்னு. அவங்களுடைய வார்த்தை அவரை மனமாடி ஆக்கி இருக்கிறோமா பாருங்க. அப்பாவுடைய வார்த்தை, அப்பா நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுங்க. அப்பா உடைய வார்த்தை ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆண்டவரே, பலப்படுத்தினது ஆண்டவரே, இந்த வார்த்தையை பலப்படுத்தினது. அவர் சொல்கிறார், என்னை மறந்தா என்னை அவர்கள் அவங்க அது நான் மனமடிவாக்குனாங்களே, என் முகத்தை அவளுக்கு மறைப்பேன். அதனால தான் மறைஞ்சிட்டு இருக்கிறேன். இப்போ நான் முகத்தை நான் மறைச்சிட்டு அதுக்கு தான் உணரல. அவங்களுக்கு எப்படி என்ன பண்ணாலும் அவங்க உணரல. அவங்க புத்தியில தான் இருந்தாங்க. நான் மறைத்தேன், அவங்க முடிவு எப்படி இருக்கும் என்று பார்ப்பேன். அவரை பார்த்துக்கிறாரு, எப்படிதான் முடிவு ஆக போகுது. அப்ப என்ன பண்றது? நம்ம அவரை சொல்லியிருக்கிறோம், நீ யோசனையில் பெரியவர். அவர் சொல்ற, நீ உன்னுடைய முடிவு எப்படி இருக்குது நான் பார்க்கிறேன், நான் பார்ப்பேன். அவர்கள் மகா மாறுபாடுள்ள சந்ததி, உண்மை இல்லாத பிள்ளைகள். யாருமா? கர்த்தருடைய பிள்ளைகள் தான் சொல்றாரு, உண்மை இல்லை, உண்மை இல்லாத பிள்ளைங்க. தெய்வம் அல்லாதவைகள் எனக்கு எரிச்சல் மூட்டி தங்கள் மாய்களாலே எனக்கு கோபப்படுத்தினாங்க. ஆகையால் மதிப்படாத ஜனங்கள் அவர்களுக்கு எரிச்சலை உண்டாக்கி அவர் என்ன பண்றாரு? உன்னுடைய ஜனங்களை உனக்கு எரிச்சல் பண்ற மாதிரி பண்ணிடுறாரு. அவரு அப்படின்னா அவருக்கு யோசனை எப்படி இருக்கும்? அவர் சொல்ற, உன்னுக்கு விரோதமா இருக்கு, உன் ஜனமே என்ன பண்ணுவாங்க? மதிக்கப்படாத ஜனங்களினால் உன்னை மரியாதை இல்லாதவங்களை எழுப்புவேன். அவங்க எழுப்பி உனக்கு என்ன பண்ணுவாங்க? இரிட்டேட் பண்ணிடுவாங்க. அவங்க எரிச்சல் உண்டாக்கி கெட்ட ஜாதினால் அவங்களை கோபப்படுத்துவேன். உனக்கு கோபம் வரலாம் பயன்படு. வேற யாருன்னா வந்து பேசுறதுலயோ உனக்கு எரிச்சல் ஆயிடும், உனக்கு கோபம். அவருக்கு எப்படி மெத்தட் அவருக்கு கற்றுக் கொடுக்கறதே வேணாம். உன் வீட்டுல வந்து ஒரு ஆசீர்வாதமா வைக்கிறோம். அல்லேலூயா. பாவம் எப்படி இருக்கிறீங்க? தேசத்தில் நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதமாய் இருப்பேன். என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லையே. என் தேவர்கள் ஒன்றும் தடையில்லையே. இந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வாஞ்சையா இருக்கும். சில பேர் வாஞ்சை இல்லாததுங்கெல்லாம் நல்லா இருக்குது லாக்டவுனு. சில பேர் வாஞ்சையா இருக்கிறவங்க, அம்மா எத்தனை மணிக்கு வரணும், என்ன பண்ணுறது, வந்து தொலைங்க 7:30 மணிக்கு. இல்லை நீங்கள் கேளுங்க. வாஞ்சா வீட்டில் இருந்தீங்கன்னா பரவாயில்ல, நீ வாஞ்சை இல்லைன்னு சொல்லிட்டு உடையாந்துடாது. அங்கேயே கூட உங்களுக்கு நல்ல ஒரு நாள் கண்டிப்பாக கொடுப்பார். அவர் சொல்கிற நாள், அவர் நமக்கு நம்ம கோபப்படுத்தி இருக்கிறோமான்னு பாரு. அவர் நம்ம இன்னைக்கு மன்னிப்பு கேட்டு இருக்கிறோம். மன்னிப்பு கேளுங்க. அவர் சொல்ற, கோபத்தினால் பற்றி கொண்டு, கோபம் தான் வெட்டுக்கிளி அனுப்புறதும், இதை பண்ணுறதும், அங்கே சண்டை. ஆண்டவருக்கு ஏதாவது கோபம் இருக்குதான்னு கொஞ்சம் செக் பண்ணிப்பாரு. கோபம் இருக்குதா இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்கிறார்,
அது தாழ்த்த நகரம் மட்டும் எரியும். அது தாழ்ந்த நகரம் மட்டும் எரியும். அது பூமியையும் அதன் பலனையும் அழித்து பர்வதங்களை அஸ்திபாரங்களை வேக பண்ணும். ஒரு பக்கம் நெருப்ப கொட்டி வேக பண்ற தீங்குகள் அவர்கள் மேல் குவிப்பேன். இன்னும் தீங்குகளை என்ன பண்ண போறாரு? குவிப்பேன். இன்னும் வரும். என்னுடைய அம்புகள் எல்லாம் அவர்கள் மேல் பிரயோகிப்பேன். அவர்கள் பசியினால் வாடி எரிபந்தமான உஷ்ணத்தினாலும் கொடிய வாடையினாலும் மாண்டு போவார்கள். துஷ்ட மிருகங்கள் பற்களையும் தரையில ஊறும் பாம்புகளின் விஷத்தையும் அவளுக்கு அனுப்புவேன். அவரை பத்தி நீங்க நல்லவர் நினைச்சிருக்காதீங்க. சாரி, ரொம்ப நம்ம கொஞ்சம் அன்பு ஜாஸ்தி அன்பு காமிச்சிருக்கிறேன். கொஞ்சம் கோபத்தையும் நம்ம பார்க்கறது நல்லது தானே. அப்பா கிட்ட என்ன இருக்குது? கோல் இருக்குது. அப்பா கோவப்பட்டா நம்ம நிக்க முடியாது. அப்பா நம்மளுக்கு தீங்க குவிப்பாராமே. உஷ்ணம் ஒரு பக்கம், பசி ஒரு பக்கம், பாம்பு விஷம் ஒரு பக்கம் அனுப்புவேன். வெளியிலே பட்டயம், உள்ளே பயங்கரம், வாலிபனை கண்ணிய குழந்தைகளின் நரைத்த கிழவனையும் அழிக்கும். எங்கள் கை உயர்ந்தது என்றோ என்ன சொல்றான்? அப்போ கூட கை காமிச்சுங்கிறது இன்னும் வராது. கை எங்கள் கை உயர்ந்தது என்றோ கர்த்தர் இதெல்லாம் செய்யவில்லை என்றோ என்ன கடவுள் என்ன ஆனது இப்படி நினைக்கிற என்றோ அவருடைய பகைச்சர் தப்ப எண்ணம் கொண்டு சொல்லுவார்கள். இதுதான் கையோடு படிக்கணும், ஆட்டிக்கணும், ரொம்ப இன்னும் கையை ஆட்ட அனுப்பினே பாரு. கொஞ்சம் கீழே போடு நான் இருக்கிறேன், இந்த நான் இருக்கிறேன், இந்த கை மேல போடுறாங்க என்று சொல்லி இப்படி சொல்ற ஜனங்கள். இதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா 28 அவர்கள் யோசனை கெட்ட ஜாதி, அவளுக்கு உணர்வு இல்லை. ஆண்டவர் உணர்வால பேசுறது, ஏஞ்சிக்கிறது, செய்தது இதெல்லாம் ஒரு தாய் தப்ப கஷ்டப்பட்டதை உணர்ற பிள்ளைங்க தான் சந்தோஷப்படும். இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க, இனி அவங்க நல்லா இருக்கட்டும் நினைக்கிறாங்க பாருங்க. அதான் பிள்ளைங்க, அதான் ஆசை. ஆயிடுச்சு அவங்க இல்லையா, என்ன பண்ணுது, என்ன செய்யுது, என்ன பண்ணாக்கா அது உணர்வு இல்லாத பிள்ளை. அது உணர்வே இல்லை. அது பின்னாடி தான் எங்கன்னா பேசுறாங்க கூட தாய் தப்ப பார்க்குவாங்க. ஐயோ இல்லை ரொம்ப உன்னை பற்றி ரொம்ப இதாக சொன்னாங்க, அந்த ஒரு சந்தோஷத்துல கூட தாய் தப்ப ஐயோ பண்ணுள்ள உணர்ந்து. அது மாதிரி ஆண்டவருக்கு பின்னாடி எங்கன்னா போய் சொல்லுங்க, ஐயோ அவர் பெரியவர், அவர் தான் அது பண்ணுகிறார், வெளியிலாம் சொல்லுங்க, அவர் பார்க்கட்டும், சந்தோஷப்படட்டும். இன்றைக்கு ஆண்டவர் அவங்க ஒரு உணர்வே இல்லை. ஒருவர் நீங்க சொல்லிருது ஒரு 1000 பேர் வலது பக்கத்திலும் 14 இடது பக்கத்தில் வந்தாலும் அது என்ன அணுகாது. அவர் என்ன சொல்றாரு? அவருடைய கண்மலை அவர்கள் விற்காமலும் கட்ட அவர்கள் ஒப்பு கொடுக்காமல் இருந்தார்கள். ஒருவன் 1000 பேரை துரத்தி 2 பேர் 10000 பேரை ஓட்டுவது எப்படி? எப்படி 1000 பேர் 10000 பேரால ஓட்டுவேன்? நான் இருந்தாதான் நீ ஓட்டுவேன். அப்பா இருந்தாதான் நீ இந்த கொரோனாவை ஓட்டுவ, கரங்களை தட்டலாம். அப்பா இருந்தாதான் நீ ஓட்ட முடியும். தங்கள் கண்மலை தம்முடைய கண்மலையை போல் அல்ல என்று தம்முடைய சத்துருக்கள் தீர்மானிக்கிறார். அவங்களுடைய திராட்சை செடி சோதும் கொமோரா நிலங்களிலும் பயிர் திராட்சை செடியிலும் தாழ்ந்த ஜாதியா இருக்கிறது. ரொம்ப திராட்சை செடியெல்லாம் தாழ்ந்த ஜாதி. அவைகளின் பழம் பித்தும் அவைகளின் குலைகள் கசப்புமா இருக்கிறது. அவங்களுடைய திராட்சை ரசம் வலு சர்ப்பங்களின் விஷமும் விரியன் பாம்புகளின் கொடிய விஷமுமானது. இது என்னிடத்தில் வைக்கப்பட்டு என் பொக்கிஷங்களில் இது முத்திரை போடப்பட்டு இருக்கிறது இல்லையோ? இதெல்லாம் நீங்க எப்ப படிச்சிருக்கிறீங்கன்னு நான் கேட்கிறேன். அட்லீஸ்ட் இன்னைக்கு நல்லா உட்காந்து என்ன பண்ணலாம்? உபாகம் 31 32 அதிகாரத்தில் வந்திருக்கிறேன். பழி வாங்குதல் பதில் அளிப்பதும் எனக்குரியது. 35 பழி வாங்குறதுலாம் இதெல்லாம் நீங்க போட்டுக்கிறீங்க. பழி வாங்குறதும் எல்லாத்தையும் போட்டு டென்ஷன் ஆயிட்டு இப்போ அப்படியே வாயை மூடு உட்கார வச்சுக்கிறார். கையை கீழே பாட், கீப் quiet, keep your hands. ஒரு நாஸ்க்கும் வாயும் கையும் நீங்க அதிலே கூட சொல்லாரு. அதெல்லாம் போயிட்டு இருக்காங்க. ஏன்னா உன் சண்டை கேட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, ஓ தொந்திரிச்சு போயில அதெல்லாம் விடையும் அது அங்கேயே நாங்கள் சொல்றதுக்கு அங்கதான் இருக்கும்.
என்ன இது அழகாக இது பார்க்கறதுக்கு அழகாக மாஸ்க் போட்டது எப்படி உன் வாயை விரிவாய் திற நான் அதை நிரப்புவேன் என்று சொன்னாரே. அந்த காலங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது? ஓ துதித்தாயே, கத்தினாயே, கூச்சலிட்டு துதித்தாயே, இப்போ துதிக்க முடிகிறதா கேட்பாரு. இப்ப எங்க ஆண்டவரே? பழி வாங்குதல் எனக்குரியது. ஏற்ற காலத்தில் அவங்களுடைய கால் தள்ளாடும். கொஞ்சம் தான், இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிற, இன்னும் கொஞ்ச நாள் என்ன ஆகும் போகுது? காலெல்லாம் கொஞ்சம் தள்ளாடும். கால்களில் தள்ளாடி அவங்களுடைய ஆபத்து நாள் சமீபமாக இருக்கிறது. அவளுக்கு நேரிடும் காரியங்கள் தீவிரத்து வரும். இன்னும் டேஞ்சர் தான். அப்போ ஒன்று சொல்றாரு பாருங்க, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்த்து அவர்கள் பெலன் போயிற்று என்றும் அடைக்கப்பட்டவர்கள் ஆவது விடுதலை பெற்றவர்கள் ஆவது ஒருவர் இல்லை என்று காணும் பொழுது, ஐயோ அடைக்கப்பட்டிருக்கிறோம், நியாய தீர்ப்பு, இது எல்லாம் நீங்கள் காணும் பொழுது ஒன்னே சொல்றாருமா, தம்முடைய ஊழியக்காரன் மேல் பரிதாபப்படுவார். காலைல 3 மணிக்கு ஏஞ்சிக்கிறேன், எங்க மேல ரிசன் இருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை அவ்வளோ காலையில ராவெல்லாம் அவரோட பேசி யார் மேல பரிதாபப்படுறாரு? அப்பாடா எனக்கு சேர்த்து இதெல்லாம் பயமா இருந்துச்சு. ஐயோ ஊழியக்கார மேல பரிதாபப்படுவார்னு சொல்லும் போது, ஆண்டவரே நல்ல ஊழியக்காரருக்காக நன்றி சொல்லணும். எங்க தேவன் எங்களோட பேசி எங்களுக்கு ஆண்டவர் ஊழியக்கார கொடுத்திருக்கிறாரு, ரொம்ப நன்றி சொல்லி அந்த ஊழியக்கார மூலியமா வர பரிதாபத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இரக்கம் வைக்கும் தேவனாலே எல்லாமே கைகூடும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பே சோதரிப்பே. மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பே சோதரிப்பே. நம்முடைய ஊழியக்காரன் மேல் பரிதாபப்படுவார். அதனாலதான் ஊழியக்காரங்க எப்படி இருக்கணும்னு சொன்னாரு. ஊழியக்காரன் ரொம்ப அவங்க மேலதான் ஆண்டவர் அவங்களுக்காக தான் வச்சிருக்கிறார், ஊழியக்காரருக்காக தான் வச்சிருக்கிறார். ஆலயமோ இடமோ அவரோட பரிதாபம். ஐயோ என்ன நம்பி வந்துட்டு, என்ன நம்பி பைபிளை தூக்கினாங்களே ஊழியக்காரர், என்ன நம்பி அவங்க வந்துட்டு நான் பேசுறதெல்லாம் ஜனங்க சொல்லி நின்னாங்களே. அந்த நல்ல ஊழியக்காரர் யார் தெரியுமா? 2 தீமோத்தேயின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பாருங்க, நல்ல ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, நீயும் எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனா இரு, தீங்கு அனுபவி. ஊழியக்காரனால ஏன் வசனம் வருது சொல்லுங்க? ரொம்ப வாழ்க்கையில கஷ்டப்பட்டு இப்ப நல்லா இருக்கட்டும், நீ நினைக்கிறது இல்லையா? இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்ப நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அந்த மாதிரி அப்பா கூட நினைக்குவார். யாரெல்லாம் ஊழியக்காரங்க வந்து தீங்கு அனுபவிச்சு கஷ்டம் அனுபவிச்சாங்களோ, கஷ்டத்துல தீங்கு அனுபவிச்சாங்களோ அவங்கள சொல்றாரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷத்தினுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. தீங்கு நாள்ல வந்து
அவங்க ஊழியக்காரர் இருக்கிறது ரொம்ப நல்லது. எத்தனை பேர் இந்த தீங்கு நாள்ல ஆண்டவரே எங்களுக்கு இந்த ஊழியக்காரரை எங்களோட கூட ஆண்டவரை வச்சிருக்கிற தீங்கு நாளில் ஆண்டவரை தீங்கு நாளில் தம் கூடார மரபில் சின்னை சேர்த்து அணைப்பா தீங்கு நாளில் தம் கூடார மரபில் என்னை சேர்த்து மறைப்பா அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அழகையும் பண்ணையுவே அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அழகையும் பண்ணையுவே மாலையும் மாலையும் வேலையும் கத்தரை கருத்தோடு பாடையுவே. 39 நானே அவர் என்னோட வேறு தேவன் இல்லை. ஒரு ப்ரூஃப் பண்றாரு நான் தான். இப்போ நிற்பேன், எப்பவும் நிற்பேன், என்றைக்கு நிற்பேன். அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறா. எத்தனை பேர் ஆமாண்டவரே நானே அவர் என்னோட வேறு தேவன் இல்லை. நீங்க எங்க கையெழுத்துறாதீங்க, எங்க போயிடாதீங்க என்பதை இப்பொழுது பாருங்கள். நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் சாவடிவேன், உயிர் கொடுப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களா? அங்க சாவச்சா இங்க ஆண்டவர் உயிர் கொடுத்துருவார். அவர் நான் சொல்றேன், நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் சொஸ்தப்படுத்துகிறேன். என் கைக்கு தப்புவிப்பார் இல்லை, தப்பிக்க முடியாது. நான் என் கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி நான் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் என்கிறேன். எப்பவுமே ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். எவ்வளவு நல்லா நீங்க நம்பலாம். ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. ஜீவிக்கிறார் ஜீவிக்கிறார். ஒரு பாட்டு இருக்குதா? அல்லேலூயா. Because he lives, I can face tomorrow. Because he lives, all fear is gone. Because I know he holds my future, and life is just a living just because he lives. Hallelujah. Yes, அவரே சொல்கிறார், நான் ஜீவிக்கிறேன். இன்னும் போதாதா? எத்தனை பேர் அவரை நம்பலாம்? நான் உன் மகனே, அவன் கூட இருப்பேன். நானே நான் ஜீவிக்கிறேன். தெரியுமா? நான் உயிரோடு இருக்கிறேன். உங்க அப்பா அம்மா அவங்கள செத்துருவாங்க, நான் உயிரோடு இருக்கிறேன். மின்னும் என் பட்டயத்தை நான் கற்காக்கி என் கையினால நியாயத்தை பிடித்துக் கொள்ளுமானால் என் சத்துக்களிடத்தில் பழிவாங்கி என்னை பகைஞ்சவர்களுக்கு பதில் அளிப்பேன். மோடி சொல்றாரு, வாங்க சண்டைக்கு சைனாவுக்கு நாங்கள் பதில் அளிப்போம். இவர் இங்க இருக்குன்னு எங்க விட்டுங்கிறார், ராணுவத்தை விட்டுங்கிறார். பதில் அளிக்கிறோம். இவங்க போய் செத்துருக்கிறாங்க. ஒரு நாள் பிலிபையா தான் கேட்டார் பிரசங்கத்துல, எங்கெல்லாம் சண்டை நடக்குது நம்ம என்ன சொல்லிப்போம்? சைனா, இந்தியா, பாகிஸ்தான். ஏன் உன் வீட்டுல இல்லையா? இங்கேயோ வீட்லயே இருக்குது சைனா, இந்தியா, பாகிஸ்தான். ஏன்னா அங்க போயிட்டு இருக்கு. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, பதில் அளிப்பேன். உன் குடும்பத்துக்கு அவர் எப்படி இருக்கிறாருன்னா, அவர் பதில் அளிக்கிறவரா இருக்கிறார். கொலையுள்ளதும் சிறைப்பட்டது போனமான ரத்தத்தாலே என் அம்புகளை வெறி கொள்ள பண்ணுவேன். இவரு கூட அப்படியே என்ன பண்றாருன்னா, என் பட்டயம் தலைவர் முதல் கொண்டு சகல சத்துருக்கள் மாமிசத்தையும் பட்சிக்கும். ஜாதிகளே அவருடைய ஜனங்களோட கலிக்குறுங்கள். அவர் தமது ஊழியக்காரரின் ரத்தத்திற்கு பழிவாங்கி, ஊழியக்காரரை யார் அடிச்சாங்களோ, ஊழியக்காரர் பரிதாபப்படுற, ஊழியக்கார பழிவாங்க, ஊழியக்காரருக்கு ரத்தத்தை சிந்தினாங்கல்ல. நான் இந்தியாவுக்கு சிந்தி இருக்குமா? எத்தனை பேர் எங்க இந்தியாவில் எந்த ஊழியக்கார சாவடிக்கல? கை தூக்குமா? இங்கிருந்து கன்னியாகுமரியிலிருந்து அந்த காஷ்மீர் வரைக்கும் நாங்க ஆண்டவரே ஊழியக்காரரின் ரத்தத்திற்கு நாங்கள் பழி வாங்கல அப்படின்னு சொல்றோம். அப்போ நம்மள என்ன சும்மா விடுவாரு ஆண்டவர்? அந்த ஊழியக்காரரின் ரத்தத்திற்கு, அவங்க ரத்தத்திற்கு பழி வாங்கி தம்முடைய சத்துருக்களுக்கு பதில் அளித்து, அவர் பதில் அளிச்சு இருக்கிறார். தமது தேசத்தின் மேலும் தனது ஜனங்களின் மேலும் கிருபை உள்ளவராவா. அவர் ஜனத்துக்கு தான் அவர் கிருபை. அவருடைய தேசம் அதுக்கு தான் ஆண்டவர்
கிருபையை கொடுக்க காத்து நிற்கிறாங்க அவருடைய பிள்ளை. இது ஒரு பாட்டு. இந்த பாட்டை பாடி எந்த பாட்டு தான் உங்களுக்கே ஞாபகம் இல்லையோ, உபயோகப்பட்ட பாட்டு மோசே பாடிட்டு மோசே நூனிற்குமான யோசுவன் இந்த பாட்டின் வார்த்தைகள் எல்லாம் ஜனங்கள் சத்தமாக சொன்னாங்க. பாடிட்டாங்க. பாடி முடிச்சுட்டாங்க. என்னதான் பாடினாங்க? நம்மளுக்கு லூஸ் மோஷன் ஆயிடுது. அவங்க பாடின பாட்டுல என்ன இருக்குது? பாட்டாயுது. இது பாட்டாமா? எத்தனை பேருக்கு பாட்டு பழிவா அப்படின்னு நான் சொன்னாரு. தீங்குகளை குவிப்பேன், பசியும் உஷ்ணமும் வரும். நீ பாடுற பாட்டுக்கும் அவங்க பாடுற பாட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? கர்த்தர் இல்லைன்னு சொல்றான், கர்த்தர் செய்யலன்னு சொல்றான். என் பெயரெல்லாம் அற்று போயிடுச்சு. யோசனை கட்ட ஜாதி, உணர்வு இல்லை. 1000 பேர் அடிக்கலாம் இதுங்க, 2000 பேர் தோர்த்தலாம் இதுங்க. இதுங்களுக்கு திராட்சை ரசம் எல்லாம் பாம்பு விஷம் மாதிரி ஆயிடுச்சு. இதுங்க காலெல்லாம் தள்ளாடும். இது மாதிரி எல்லாம் ஆபத்து சமயமா இருக்குது. இதெல்லாம் ஒரு பாட்டு. அப்புறம் ஊழியக்காரர் மேல பத்தாவப்படுவாரு. தெய்வங்கள் எல்லாம் எல்லாம் வச்சுக்கிட்டு பேய்களை கூப்பிட்டு இருக்காங்க. பழி வாங்குது எனக்குரியது. அதனால நான் பதில் அளிப்பேன். நான் என்ன செய்வேன்? இந்த ஊழியக்காடு ரத்தத்திற்கெல்லாம் நான் பழி வாங்குறேன். ஆனாலும் பழி வாங்குவாரு. சத்துருக்களுக்கெல்லாம் அவர் பதில் கொடுத்துருக்கிறாரு. தேசத்தில் இருக்கிற ஜனங்களே, உங்க மேல மட்டும் கிருபை உள்ளவரா இருக்கிறார் சொன்னார். இதுக்கு ஒரு பாட்டு நல்லா இருக்குதா? அந்த பாட்டு எத்தனை பேர் பிடிச்சிச்சு? இந்த பாட்டு எத்தனை பேர் பிடிச்சிச்சுமா? பாட்டு எல்லாம் தண்டனை பண்ணிட்டு ஊழியக்காரருக்கு பத்தாவை கொடுத்து கட்சியில ஜனங்களுக்கு கொடுத்தாலே கிருபை உள்ளவரா இருக்கிறார். எத்தனை பேர் பிடிச்சிச்சு? அந்த ஜனங்கள் நீங்க ஒருத்தரா? அதுதாங்க கண்ணில் பிடிச்ச வைக்க போகிற மாதிரி இந்த பாடல். இந்த பாடலை பார்க்கும் பொழுதுதான் இந்த பாடல்களை மோசே யோசுவாவும் அப்படியாக இந்த பாட்டின் வார்த்தைகள் எல்லாம் ஜனங்கள் சத்தமா சொல்லி பாடி மோசையின் வார்த்தைகள் எல்லாம் இஸ்ரவேல் யாவருக்கும் சொல்லி முடித்த பின்பு சொல்லி முடித்தார்மா. இன்றைக்கு கூட நமக்கு கூட ஆண்டவரே எங்களோடு இன்றைக்கு தான் எங்களுக்கு நீர் ஆண்டவர் இப்படி ஒரு பாடலை எழுதி இப்படியான மோசையை யோசுவா கிட்ட நீ பேசியிருக்கிற தீங்கு நாளிலே ஆண்டவரை எப்படி நாங்கள் இருக்க வேண்டும் என்று எச்சரிப்பு கொடுத்தீரையா. எங்களுக்கு எச்சரிப்பு கூட சத்தத்தை கொடுத்து நாங்கள் உண்மை ஆண்டவர் அப்போ வேற தெய்வங்களை வணங்காதபடி வேற தெய்வத்தில் போகாதபடிக்கு அப்போ நாங்கள் உண்மையே நம்பத்தக்கதாக உங்களுடைய பிள்ளைகளாய் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வேதம் எங்களுக்கு பாடுகிற பாடல்கள் விரோதமாய் வராதபடி இவையெல்லாம் எங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்கிறோம். சொந்தமாக்கிக் கொள்றாங்க. வெறுமையா இருந்த நாட்கள் உண்டு. வெறுமையான அவாந்திர வழியில ஊழையிட்டுக் கொண்டு இருந்தோம் ஐயா. யாரும் இல்லை என்ற அனாதையா உட்கார்ந்து எங்களை நீ கண்டுபிடித்து இன்றமா எங்களை நடத்தி கொண்டிருக்கிறவர் நீர். எங்களை கண்மணி போல எங்களை கண்மணி போல காத்து கொண்டிருக்கிறேன். அதற்காக உமக்கு நன்றி நன்றி நன்றி. இந்த தீங்குகள் உங்களுக்கு நேரிடும் என்று சொன்னேன். இந்த தீங்குகள் நேரிடாதபடி இந்த தீங்குகள் எங்க இருந்தாலும் உங்களுடைய ஜனங்களை பாதுகாத்துக்கொள்ளும். உடைய ஊழியக்கார் மூலமா அவர்களுக்கு நான் பரிதாபத்தை வைத்திருக்கிறேன், இரக்கத்தை வைத்திருக்கிறேன். ஊழியக்காரர் தீங்கு அனுபவிக்கிறார். ஊழியக்காரர் தீங்கு அனுபவித்து சுவிசேஷ வேலையை செய்து கொண்டிருக்கிறார். அவன் மேல் படுகிற பரிதாபம் எங்க மேல் வரட்டும். நன்றியோட துதிக்கிறோம். கிருபைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். மீண்டுமா ஒரு பழைய கர்த்தரை நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். நீரில்லாமல் நான்
செபிக்கலாம் செபிக்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு நான் நினைச்ச பெரிய பிரசங்கம். கர்த்தர் நம்மோடு அழகாக சோர்ந்து போகவே இல்லை. நம்ம எவ்வளோ பெரிய 2 அதிகாரத்தை பார்த்தாலும் கூட அப்பா உன்னை நிரப்பினார். அப்பா எங்களுக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் பேசினதுக்காக ஆண்டவர் நன்றி சொல்லலாம். எல்லாவற்றையும் பேசினேன், ஒன்றும் மறைக்காமல் பேசினேன். இக்காலத்துக்கு ஏற்றவாறு எங்களுக்கு பேசினேன், இக்காலத்துக்கு ஏற்றவாறு எங்களை எச்சரித்தேன். நாங்கள் அங்கும் இங்கும் அந்நிய தேவனை நாடாத படிக்க அப்பா நாங்கள் வீட்டில் ஆண்டவர் ஓமை மாத்திரம் பாட எங்க கையில கொடுத்திருக்கிற நியாயபரமான புஸ்தகத்தை வைத்து நாங்கள் வாசிக்க உமக்கு உண்மையாய் வாழ உண்மையாய் ஊழியக்காரர்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். ஊழியக்காரர் அத்தனையும் பழி வாங்கினார்கள், அடித்தார்கள், படுகப்பா மறிக்கும்படியா செய்தார்கள், ஆண்டவரை எரித்தார்கள் ஐயா, அவமானப்படுத்தினா. அப்பா நாடு ஆண்டவர், இந்த நாடு இந்தியா தேசம் அப்பா எங்கள் தேசத்தின் மேல் இரக்கத்தை தாரு. எல்லா போர்களை நிறுத்தி போடு அப்பா. எல்லா பஞ்சங்களையும் எல்லா விதமான தீங்குகளுக்கும் ஆண்டவரை தேசத்தின் மேல் பரிதாபப்படுமையா. ஊழியக்காரர்கள் ஜெபித்துக் கொண்டு இருப்பார்கள் ஆண்டவரே. எல்லா ஊழியக்காரர் ஜெபித்துக் கொண்டுதான் ஆய்ந்து கொண்டு இருப்பார்கள். ஊழியக்காரர்களை பரிதாபத்தை காட்டுகிற தேவன் நான் உங்களை அழகாக நடத்தி கொண்டிருக்கிற தேவன். இதோ நான் உங்களை இன்னமாய் தனிமைப்படுத்தி உங்கள் தனிமையில நான் உறவாடி என் வார்த்தைகளை நீங்க உணரும்படியான ஞானத்தை கொடுத்து. இந்த புத்தி எங்கிருந்து வந்தது? நான் உனக்கு ஞானத்தையோ பகுத்தறிவின் ஆவியை கட்டளையிட்டு இருக்கிறேன். என் வார்த்தைகளை நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாய் இதோ நான் உங்களுக்கு செய்தேன். என் வார்த்தைகளை புரிந்து கொள்ளும்படியாக செய்த நன்றி நன்றி ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளும் புரிந்து கொள்ளும்படியாய் நீ செய்த கிருபைக்காக நன்றி ஐயா. அப்பா எங்களுக்கு பயம் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் ஆண்டவர அப்பா நாங்கள் உமக்கு நன்றி. உண்மை நாங்கள் உதைக்காத பிள்ளைகளா எங்களை நாங்கள் சாப்பிட்டதையும் கடந்து வந்த பூர்வ நாட்களை நினைக்கத்தான் வேண்டும் ஐயா. எங்களை மிதமாய் நடத்தின தேவன் நிஜமாய் அவர் நினைக்கத்தக்கதாய் எங்கள் மூளைகளுக்கு இந்த வேலை தார இன்னும் நாங்கள் நினைக்க நன்றி உள்ள பிள்ளைகளாய் மாற்றோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பிதாவாகிய தேவனுடைய அன்பு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவின் அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, எங்களுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் என்று மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. திங்கு ஒரு நாளினிலே செட்டைகளின் அறையினிலே பத்திரமாய் பாதுகாக்கும் பசுமுள்ள ஆண்டவரே. நாளை காலையில்